Hey everyone, this is Achievers Educational Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ஹேண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றத பற்றி சில பேருக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷார்ட் ஹேண்ட்னா ஏதோ சைன் லாங்குவேஜ் அப்படின்னு தெரியற அளவுக்காக சில பேர் இருக்கும். சில பேருக்கு ஷார்ட் ஹேண்ட்னா என்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றத தமிழில் சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே இருக்குங்க இல்லையா, சுருக்கெழுத்து, சுருக்கி எழுதக்கூடிய எழுத்துக்கள். அதாவது ஒரு வார்த்தையை நம்ம எப்படி சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி எழுத போகிறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஷார்ட் ஹேண்ட் என்பது ஒரு ரைட்டிங் மெத்தட். நம்ம இப்போ தமிழ் இங்கிலீஷில் ரைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது ஒரு ரைட்டிங் மெத்தட் தான். அதை நம்ம எழுத போகிறோம். எதை யூஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள், சிம்பிள்ஸ் அண்டு ஷார்ட்கட்ஸ். மெயினாக சிம்பிள்ஸ்னு சொல்லலாம், ஆர் சைன்ஸ். நம்ம ஷார்ட் ஹேண்டு டெர்மினாலஜியில் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக்ஸ்லாம் நம்ம அப்புறமே பார்ப்போம். சிம்பிள்ஸ்னே இப்போ வச்சுக்கோமே, ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ தமிழில் ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த மாதிரி முக்கிய மாணவை இப்படி எழுதுவோம். இங்கிலீஷில் இருக்குன்னா SHORTன்னு எழுதுவோம். இப்போ இந்த சிம்பிள்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸு, டாட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அதை பின்னாடி பார்ப்போம். பிட்மேன் ஷார்ட் ஹேண்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் தான் பாப்புலரானது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்க்கு பிட்மேன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு சீனிவாச ராவ் மெத்தட்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அந்த சீனிவாச ராவ் மெத்தடுமே பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட்லேருந்து தான் எழுதியிருப்பாங்க. ஸோ பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் சம் பேசிக், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் ரைட்டிங். எதுக்காக ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடக்குது, அது ஒரு ஸ்பீச் நடக்குது, அஃபிஷியல், கான்ஃபிடென்ஷியல், இந்த மாதிரி இடத்துல நம்ம அதை டிஜிட்டல் டிவைஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாத இடங்களில் இந்த ஷார்ட் ஹேண்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஒரு அஃபிஷியல், ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு எனி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் நடக்கிற இடத்துலையோ அங்கே நாங்கள் நடக்கிற ஸ்பீச்சை சொல்கிற நோட்ஸை நம்ம எழுதணும். அவங்க சொல்கிற வேர்டை நம்ம டக்குன்னு எழுத முடியாது இல்லைங்களா. பிகாஸ் ஒரு வேர்டு எழுதுறதுக்குள்ளேயே சொல்கிறது கஷ்டம், எழுதுறது கஷ்டம், சொல்கிறது ஈஸி. ஸோ சொல்கிறவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை எழுத முடியாதுங்க இல்லையா. அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஷார்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்டர் ரைட்டிங். இப்போ ஒரு வேர்டு சொல்கிறத இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டில் எழுதும்போது அந்த வேர்டு சொல்லி முடிக்கிறதுக்கு டக்குன்னு ஷார்ட் ஹேண்டில் எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், இம்ப்ரூவ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பின்னாடி பார்ப்போம். நிறைய இது ஒரு ஸ்கில் மாதிரி தான், டைப் ரைட்டிங் மாதிரி ஒரு ஸ்கில். பிகாஸ் டைப் ரைட்டிங் இப்போ ஒரு 10 பேர் முடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஷார்ட் ஹேண்ட் மோஸ்ட்லி டைப் ரைட்டிங் முடித்தவங்க ஷார்ட் ஹேண்ட் படிப்பாங்க. அடுத்து டைப் ரைட்டிங் ஒரு 10 பேர் முடிக்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஒரு 2 பேர் தான் வர்றாங்க. பிகாஸ் ஷார்ட் ஹேண்டுன்றது லேர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. இது ஒரு டைப் ரைட்டிங்கோட இது ஒரு நல்ல ஸ்கில். தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். பிகாஸ் இது டஃப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கஷ்டமாக தான். ஸோ அதிக பேர் காம்படிஷன் இருக்காது மீன்ஸ் மற்ற எக்ஸாம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு காம்படிஷன் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து டைம் சேவிங் ஸ்கில். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஒரு ஸ்பீச் நடக்குது, ஸ்பீச்சை உட்காந்து ஒரு லெட்டராக எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டில் நம்ம சிம்பிள்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். ப்ரைவசி இன் நோட்ஸ். பிகாஸ் நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறத இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவங்களாலேயே 50% தான் படிக்க முடியும். பிகாஸ் நம்ம சிம்பிள்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி படிப்போம் அப்படின்ட்டு போன வீடியோவிலே பார்த்துருப்போம், போன ஸ்லைடில் பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க, இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சவர் அவர் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேராலையுமே அவங்கள தவிர மற்றவங்க எழுதுனதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஷார்ட் ஹேண்டே தெரியாதவங்க நீங்கள் எழுதுறது ஒரு வார்த்தை கூட படிக்க முடியாது. அங்கே ப்ரைவசியான மேட்டர்ஸில் நம்ம ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுலேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். பிகாஸ் நம்ம டிஎன்பிசியிலே எடுத்துக்கலாம். டிஎன்பிசி குரூப் 4ல் ஸ்டெனோடைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. தென் குரூப் 2லேயும் ஸ்டெனோடைப்பிஸ்ட் இருக்குது. ஸோ டிஎன்பிசியிலேயும் இந்த மாதிரி நிறையா இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்க. தென் எவ்வளோ மினிஸ்ட்ரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அதில் எல்லாத்துலேயுமே சம்டைம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு ஸ்டெனோவுக்கு வருஷம் கண்டிப்பாக வரும். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டெனோகிராஃபர் அப்படிம்பாங்க, சுருக்கெழுத்தாளர் தமிழில் சொல்லணும்னா.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாப்புலரானது எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் தான். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அது வந்து வருஷம் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வைப்பாங்க. அதே மாதிரி ரயில்வே ஆர்ஆர்பி ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ட்டு வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹைகோர்ட்ஸ், ஸ்டேட் ஹைகோர்ட்ஸு, தென் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வருஷம் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வைப்பாங்க. இது இல்லாமல் எவ்வளோ மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வருஷம் ஸ்டெனோகிராஃபருக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாரில் போனோம் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஸ்கில் மாதிரி. அடுத்து லீகல் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு, கோர்ட்டில்னு பார்த்தோன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து அஃபிஷியலாகவே அவங்க ஸ்டெனோகிராஃபருக்கு ஆள் எடுப்பாங்க. அது இல்லாமல் அட்வொகேட், லாயர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபி இருக்கிறவங்கள ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி ரெடி ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு நோட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, ஜட்ஜோ ஒரு லாயர் யாரோ ஒருத்தங்க அவங்க ஸ்டெனோவுக்கு வந்து நோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டெனோ வந்து அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. அதை தான் வந்து அங்கே படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்டெனோகிராஃபர் வந்து ஒரு பிக் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கோர்ட் ரிப்போர்ட்டர், டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். ஸோ நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குமே வந்து அசம்பிளி ரிப்போர்ட்டர்லாம் ஆள் எடுப்பாங்க. தென் வந்து மீடியா ஜேர்னலிசம் இப்போ வந்து கேமரா, ரெக்கார்டர் இதெல்லாமே வந்தாலுமே இன்னும் வந்து ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேட்டிகள்லாம் பார்த்துருப்போம், யாரோ பேட்டி எடுக்கும்போது சில பேர் வந்து இன்னுமே வந்து நோட்டு, பென்சில் வந்து வச்சு ஸ்ட்ரோக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டடான ஃபீல்டில் ஷார்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து கார்ப்பரேட் செக்டார்லேயுமே ஒரு ஹையர் ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது, ஒரு ஹையர் மேனேஜர் ஆர் டைரக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். ஸோ நான் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், அந்த சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இந்த மாதிரி இருக்குதுங்களா, இதுக்கு சிம்பிள் எப்படி இருக்கும்னா இந்த 3 சிம்பிள் தாங்க. அதாவது இது மாண்புமிகு பேரவை துணை தலைவர் அவர்களே, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய வார்த்தையை இந்த 3 சிம்பிளில் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் டைம். கொஞ்சம் டைம் எடுத்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஷார்ட்டாகவுமே எழுத வச்சிடலாம். இன்னுமுமே வந்து இந்த மாண்புமிகு அப்படின்றது சுருக்கலாம், துணைத் தலைவர் அவர்களே அப்படின்றது இன்னமுமே சுருக்கலாம். ஸோ நம்ம ஷார்ட்கட் வந்து உருவாக்கி அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம், பட் பேசிக் இது தான் தெரிஞ்சுங்க. இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே ரிட்டன் இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரோக்கு, இதை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். பட் நமக்கு ஒர்க் நேச்சர், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடியோ டு ரைட்டிங்கு, தென் ரைட்டிங் டு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோவாக கேட்குறது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸாக ரைட் பண்ணுவோம். தென் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஸ்பீச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அங்கே ஒரு மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க, அதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக எடுப்போம். தென் இதை வந்து டாக்குமெண்ட் வரும் இல்லைங்களா, என்ன பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டரோ ஒரு சர்க்குலரோ ஏதோ ஒன்று எனிதிங் வருது இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் ஸ்டெனோகிராஃபரோட வேலை இருக்குது. ஸோ ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமி அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி, இதில் ஷார்ட் ஹேண்ட் தமிழ், ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணுறோம். அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து 1-to-1 பர்சனலைஸ்டு கிளாஸஸ், ஒருத்தருக்கும் தனித்தனி கிளாஸஸ் வந்து இருக்கும். ஒருத்தருக்கும் தனித்தனியாக தான் ஹோம்ஒர்க் கொடுப்போம். ஒருத்தரோட கெப்பாசிட்டி ப்ளஸ் அவங்க அதர் கமிட்மெண்ட்ஸ் ஒர்க்கை பொறுத்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஹோம்ஒர்க் கொடுப்போம். தென் வந்து ஒரு நாளில் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தென் ஒரு சிலர் வந்து காலையில் ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஈவினிங் ஆஃப்டர்நூன் காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க இல்லைங்களா. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி டெய்லியும் அனுப்பலாம். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது இதில் இன்னும் வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும், இதில் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ எவ்ரிஒன்.